ஹலோ கைஸ், இது உங்கள் மித் மைண்ட் சேனல். எல்லோரும் மிகப்பெரிய சிவப்பு கண்களுடைய கூடவே அகல உடல், மேகங்களை மறைக்கக்கூடிய சிறகுகளுடைய பறவைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை பார்த்து தான் இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பறவையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னடா பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஸ். அதாவது ஜிஸ்ன்ற ஒரு பறவை பைபிள்லேயும் யூத புராணங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு பறவை இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலேயே அந்த மாதிரி ஜிஸ்ஸுன்னு ஒரு பறவை இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஸ்ஸுன்றது மிகப்பெரிய ராட்சச பறவைங்களாங்க. அந்த பறவை அதனுடைய ரெக்கையை விரித்தா இங்கே பூமியில் தெரியக்கூடிய சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பறவையாக இன்னும் இந்த பூமியும் தாண்டி வானத்துக்கு போகுமா அதனுடைய கழுத்து. கூடவே அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடலில் மூழ்கிச்சுன்னா வச்சுக்கலாம், அந்த கடல்லையும் அதனுடைய தலை முழுகாதான், கடலுக்கும் மேலே இருக்குமா அதனுடைய தலை. இப்படி தான் யூத புராணங்கள்லேயும் பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஜிசு வானத்துக்குரிய பாதுகாவலன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புராணத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஸ் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உயிரினங்கள், பறவைகள் சம்மந்தப்பட்ட அந்த பறவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இதை கடவுள் படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் படைக்கும்போதே 3 அனிமல்ஸை படைத்தாராம். அதாவது 3 மித்திக்கல் கிரியேச்சர்ஸை படைத்தாங்களாம். அதில் ஒன்று தான் ஜீஸ். கூடவே 2 இருக்குது, லிவியத்தான் அண்ட் பெகமெத். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் லிவியத்தானை பற்றியும் பெகமெத்தை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஒன்றா வீடியோவை போயிட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்க. ஜீஸ் மலையை வரையக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, பூமிக்குள்ள எங்கேயும் சுற்றிக்கிட்டு இல்லையாங்க. இந்த ஜீஸ் அந்த அளவுக்கு பெருசு, பூமியை விட மிகப்பெரிய பெருசு அப்படின்ற வச்சு இது வானத்தில், அதாவது வேலை எங்கே விண்வெளியில் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் எங்கே வேணால் சுற்றிட்டுருக்கலாம். ஆனால் பூமிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா கீழே இறங்கி வரும். லிவியத்தானும் பெகமெத்தும் சண்டை போடும்போது ஏற்படக்கூடிய அழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் அங்கேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் வானத்திலிருந்து கீழே இறங்கி மக்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூத புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆராய்ச்சியாளர்களும் வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது உண்மையாக ஒரு கற்பனையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜீஸ் ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு பறவையை மேற்கோள் காட்டி இங்கே புராணங்களில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் காலத்துலலாம் வாழ்ந்துருக்கிற மிக மிக பெரிய பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பறவைகளை, அதாவது ப்ரியோஸ்டரிக் பேர்ட் அப்படின்ற ஒரு பீசியஸ் இந்த எங்கள் டைனோசர் காலத்தில் வாழ்ந்துச்சாங்க. அந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த பறவையை இவங்க சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பறவை இருக்கோ இல்லையோ, உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இது கற்பனையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உண்மையிலேயே போன காலத்தில் இருந்த ஒரு பறவை பற்றி இவங்க எழுதியிருக்கலாம், மேற்கோள் காட்டி எழுதியிருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த உண்மையிலேயே இந்த பறவை இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம பாதுகாக்கணும். பொறுத்தவரையும் இந்த ஜீஸுன்றது உண்மையோ இல்லை பொய்யோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் கேட்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த ஜீஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது நல்லா இருந்துச்சா, அதுவும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இதை பற்றி இதோட கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பெகமெத் அண்ட் லிவியத்தானை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்த ஜிஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது உண்மையிலே இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.